ஓட்டு போடணும்னு நினச்சது ரொம்ப தப்பாக இருக்குது. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? 2 நல்ல மனுஷங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஓட்டு போட்டு 100% ஓட்டு வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டு வசதிக்கு ஒரு இதுவும் பண்ணுறது கிடையாது. பிளாக் போடுற மூட்லேயே இல்லை. இப்போ போகிறேன்னு தெரியல. இப்போ 6 மணியோட ஓட்டிங் வர க்ளோஸ் ஆகிரும். நின்றுனே வந்தோம் இந்த வெயிலையா ஓட்டு போடணுன்றதுக்காக. யாராவது லிஃப்ட் கொடுத்தோ இல்லை பஸ் எதாவது கிடச்சினா தான் போக முடியும். பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 2 பைக்கு, ஒரு லாரி, 3 பஸ்ஸு மாறி வந்திருப்பேன். இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து எந்த வசதியுமே இல்லாமல் சேஃப்டி இல்லாமல் போகிறாங்க. கவர்மெண்ட் வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப கம்மி. அதுக்கு என்ன காரணன்றது இப்போ சொல்கிறேன். அது பஸ்ஸு கிடைக்குமா தெரியல, போய் பார்க்கணும். எனக்கு ஓட்டு போட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும். மெட்ராஸ் திரும்ப நான் இன்னும் ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. ஸோ இப்போ வந்து vlog போடுற மூட்லேயே இல்லை. ஓட்டு போடணும்னு நினச்சது ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ பெருங்குளத்தூரில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் பஸ்ஸுக்கு, சத்தியமாக கிடைக்கவே இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு அண்ணன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இது பேர் வந்து ஜேக்கப்பு. இந்தியன் லீக்கில் வந்து ஃபுட்பால் லெவலில் வந்து பிளேயராக இருக்கார். ஸோ மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணார். ஸோ ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஸோ யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாத டைமில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் செங்கல்பட்டில் தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து எனக்கு எங்கள் ஊருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 6 மணி நேரம் இருக்குது. ஸோ நான் எப்படி போக போகிறேன்னு தெரியல. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணி. ஸோ கண்டிப்பாக அந்த ஓட்டு போட்டே ஆகணும். ஸோ எப்படியாவது வந்து போக ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி போகிறேன்றது தெரியல. இப்போ வந்து நான் செங்கல்பட்டுலேருந்து 2வது நபர் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ உங்கள் பேர் என்னென்னா? குமார். ஸோ உங்கள் வியாபாரம்? ஆவின் பால் டிரைவர். ஆவின் பாலில் வந்து டிரைவராக இருக்கார் அண்ணா. ஸோ பெரிய மனுஷன் பற்றி எனக்கு 2வது உதவி பண்ணிருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ லிஃப்ட் கேட்டாங்க, கொடுக்கல. ஸோ இவர் தான் வந்து ஒரு லிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு இவர் வந்து இப்போ மேல்மருவத்தூர் விட்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கேருந்து நான் திரும்பி கிளம்பணும். ரொம்ப நன்றிண்ணா. அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவன் எவ்வளோ இது பண்ணுறான் அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் தான் டிரைவர் வேலை. இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கீங்க திடீர்னு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மேல்மருவத்தூர் வந்திருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:15 ஆகுது. ஸோ 2 நல்ல மனுஷங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகிறேன்னு தெரில. இப்போ 6 மணியோட ஓட்டிங் வர க்ளோஸ் ஆகிரும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஊருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டைம் வரும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஈவினிங் 4-5 மணிக்குள்ளே போக ட்ரை பண்ணலாம். அதுவும் யாராவது லிஃப்ட் கொடுத்தோ இல்லை பஸ் எதாவது கிடச்சினா தான் போக முடியும். பஸ்ஸெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் இப்போ 2வது வந்தவர் வந்து ரொம்ப அவரோட கஷ்டத்தெல்லாம் சொன்னார். ஆக்சுவலாக ஒரு டிரைவர்னு நினைக்கிறேன் சொல்லியிருப்பார். மீட் பண்ணதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி vlog பண்ணணுன்ற ஐடியாவே இல்லை முன்னே சொன்ன மாதிரி. ஸோ இப்போ ஸ்பீக்கர் கூட எடுத்துகிட்டு வரல, நான் ஹெட்ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கேன் கிளியராக கேட்கணுன்றதுக்காக. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரமாட்டிக் மூமெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். சார் நான் ஓட்டு போட போகிறேன்னா இல்லைன்றது தெரியல. ஸோ இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 11:15 ஆகுது. இன்னும் எங்கள் ஊருக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பஸ்ஸில் போனாலே கண்டிப்பாக இன்னும் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். என்ன ஆகுதுன்னு தெரில. ஸோ பார்ப்போம். இது சரியான வெயில் பயங்கரமாக பழக்குது. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வண்டிக்காக. இன்னும் ஒரு வண்டி வரல. பஸ்ஸு வந்து ஒரு பஸ்ஸு கூட ஃபாலோ பண்ணலாங்க. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு பஸ்ஸு கூட என்னை கிராஸ் பண்ணல. எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸு பார்ப்போம். பஸ்ஸு வந்து ஒரு பஸ்ஸு கூட வர மாட்டேங்குது. கிட்டத்தட்ட நாங்கள் பெருங்குளத்தூர் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னே ஏறினோம். ஒரு பஸ் வசதி கூட இல்லை. ஒரு 3 பஸ் தான் நம்ம கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஸோ வந்து ரொம்ப டாப் எல்லாம் இருந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து எந்த வசதியுமே இல்லாமல் சேஃப்டி இல்லாமல் போகிறாங்க. அந்த மாதிரி நடக்குது. கவர்மெண்ட் எவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஓட்டு போட்டு 100% ஓட்டு வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டு வசதிக்கு ஒரு இதுவும் பண்ணுறது கிடையாது. பஸ் ரூட்டு விட்டால் தான் நமக்கு ஓட்டு போகிறது நல்லாயிருக்கும். ட்ரெயின் வந்து இப்போ காலைல நம்ம சவுத் சைடு போகிறது லாஸ்ட் ட்ரெயின் 8:30 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணி தான் ட்ரெயின் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறதுனா ஒரு 2 ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கலாம். டிரைவர் வந்து ஒரு பெரிய மனசு இல்லாமல் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்க முடியாது. அங்கே ஒரு பெருங்குளத்தில் ஒரு போலீஸ்காரர் வந்து நம்மளை ஏற்றி விட்டார் எல்லாருமே. அவர் ஒரு பெரிய மனசு எல்லாம் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு இப்படி இருந்திருக்க முடியாது. தண்ணி மெயின் வந்து வெயில் வந்து ரொம்ப கொடுமை, ரொம்ப தாங்க முடியலப்பா. வெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக ரோடு காணல் நீர் ஆக்குதுப்பா. ஒரு ஆல்மோஸ்ட் 3/4 மணி நேரம் வந்து மேல்மருவத்தூரில் வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து லாரி வந்துச்சு. ஸோ என்னால் அங்கே பேச முடியல, ரொம்ப நிற்கவே இடம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நண்பர்லாம் பேசுகிறாங்க. புதுசாக 2 நண்பர்கள் வந்திருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து பேசியிருந்தார். இவர் பேர் சங்கர்.
நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து உண்டாய் ஒரு ஆட்டோமொபைல் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன், சர்வீஸ் சென்டரில். அதில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு லீவு. இன்றைக்கி ஓட்டு போடலாம் தான். ஆக்சுவலாக எனக்கு மெட்ராஸில் ஓட்டு இருக்குது, ஆல்ரெடி ஊர்லேயும் ஓட்டு இருக்குது. பட் எனக்கு வில்லேஜில் தான் போகணுன்னு ஒரு ஆசை. ஆனால் அந்த கிராமத்துக்கு போகணுன்னு. ஆனால் இங்கே வந்து பஸ்ஸு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும், சிரமப்பட்டோம். ஒரு வண்டி பஸ்ஸு கூட எதுவும் கிடைக்காம 2-3 பஸ் தான் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப கூட்டம், மேலே ஏறி உட்காந்துருந்தாங்க. எதனா ஒரு ஆட்டோ வராதான்னு கேட்டபோது ஆட்டோலாம் ரொம்ப அதிகமாக ரேட்டு சொன்னாங்க. அந்த சமயத்தில் ஹெல்ப்பாக இருந்தது, ஒரு லாரி வந்தது. போலீஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. மேலே ஏறி லேடிஸ் 10-15 பேர்லாம் ஏற்றி நாங்கள் ஏறி உட்காந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிட்டு இருக்கோம். நின்றுனே வந்தோம் இந்த வெயில்லையே ஓட்டு போடணுன்றதுக்காக. இப்போ லாரி டிரைவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ 50 ரூபா 70 ரூபா கிட்ட தான் வாங்கினாங்க. 70 ரூபா வாங்கினாங்க. நம்ம சாதாரணமாக டிக்கெட்டு பெருங்குளத்துலேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ தான் வாங்கினாங்க. ஸோ நான் வந்து நடுவில் ஏறினேன். எனக்கு நானும் ரொம்ப நேரம் ஒரு 30 பைக் கிட்ட கை நிறுத்திருப்பேன். ஒருத்தர் கூட நிறுத்தல மேல்மருவத்தூரில். ஸோ கடைசியில் பார்த்தா இந்த லாரியில் வந்து லிஃப்ட் கட்டி ஏறி வந்தேன். டிரைவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஸோ ரொம்ப நன்றி. ஆனால் பெருங்குளத்தில் இவ்வளோ பஸ் நார்மல் டிக்கெட் 90 ரூபா கேட்பாங்க. 70 ரூபான்றது சாதாரண மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அதுதான். ஆனால் அதில் சில பேர் அதுவும் ரேட் அதிகம்னு சொல்லி ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் புரியாது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு தந்ததுக்கு அவங்க ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. இப்போ நான் இங்கேருந்து இன்னொரு வண்டி பிடிக்கணும். அது பஸ்ஸு கிடைக்குமா தெரில, போய் பார்க்கணும். எனக்கு ஓட்டு போட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும். மெட்ராஸ் திரும்ப நான் இன்னும் ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேருந்து ரூட்டு தெரில. ஆக்சுவலி திண்டிவனம் கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. ஸோ இவர் தான் இப்போ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ காலையிலேருந்து இன்னும் சாப்பிட கூட இல்லை, ஓட்டு போட்டு தான் சாப்பிட்ணுன்னு இருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இப்போ தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிக்கலான்னு இருக்கேன். ஸோ போயிட்டு பார்க்கலாம். ஓகே கேஸ், விழுப்புரம் பஸ்ஸு கிடச்சிருச்சு. இப்போ இங்கேருந்து இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் விழுப்புரம் போகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து இன்னும் 2 மணி நேரம் ஆகும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் எடுத்துருவாங்க. ஓகே கேஸ், நான் விழுப்புரம் வந்துட்டேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 2 மணி மேலே ஆகுது. இங்கேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எப்படி இன்னும் 2.5 மணி நேரம் ஆகும். நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை. இப்போ நான் சாப்பிட போனால் அதில் ஒரு 1/2 அன் ஹவர் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படி பண்ணேன் அப்படின்னா ஓட்டு போகிறதுக்கு கொஞ்சம் இன்னும் நெருக்கடி ஏற்படும். ஸோ பஸ்ஸு வந்துடும் நினைக்கிறேன். இதுவரையும் பஸ்ஸு வரல. பஸ்ஸு வந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து இன்னொரு 2.5 ஹவர்ஸ் ஆகும். இப்போ மணி வந்து 2:15 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2:15 அப்படியே 5 மணி ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பஸ்ஸு வந்துருச்சுன்னா, பஸ்ஸு வரலாம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். பார்க்கலாம். ஓகே கேஸ், ஒரு வழியாக வந்து விழுப்புரத்தில் வந்து பஸ் ஏறிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணியிருந்தேன். பஸ் ஏறிட்டேன். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு அண்ணன் இருக்கார். அவர் ஓட்டு போட்டாரா இல்லையான்னு சொல்லி கேட்போம். அண்ணா, உங்கள் பேர் என்ன? பகலவன் என் பேர். நாங்கள் நாமக்கல்லேருந்து வரோம். விழுப்புரம் தான் எங்களுக்கு ஓட்டு. ஆமாம், நேற்று நைட்டு 10 மணிலேருந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கி வந்து காலையிலே ஓட்டு போட்டு இப்போ மீண்டும் நாங்கள் கிளம்பிட்டு இப்போ சேலம் போயிட்டு இப்போ நாமக்கல் போகிறோம். ஓகே, திரும்பி கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு. ஓகே ஓகே. அண்ணன் வந்து அவரோட கடமையை செஞ்சுட்டாரு. நானும் தான் இன்னும் கடமையை செய்யலைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நானும் கள்ளக்குறிச்சி பஸ் தான் ஏறியிருக்கேன். நான் போய் இன்னொரு பஸ் வேறு ஏறணும். அங்கேருந்து இன்னொரு 1/2 அன் ஹவர் ஆகும். எப்படியும் அவங்க பஸ்ஸு பிடிச்சி ஏறதுக்கு இன்னொரு 3/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கள்ளக்குறிச்சி போகிறதுக்கு 5 ஆகிரும். அங்கேருந்து சின்ன சேலம் எங்கள் ஊர், அங்கே போகிறதுக்கு எப்படியும் 5:30 5:45 ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 6 மணிக்கு வந்து ஓட்டிங் வந்து க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே எப்படியாவது கண்டிப்பாக ஓட்டு போட்டுடணுன்ற முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். ஓகே கேஸ், அட்லாஸ்ட் சின்ன சேலம் வந்துட்டேன். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 5:45 ஆகுது. பஸ்லேருந்து இறங்கினோடனே நேராக எலெக்ஷன் பூத்துக்கு போயிட்டு என் முதல் வேலையே இது தான். ஓட்டு போட்டுட்டேன். ஸோ ரொம்ப திருப்தியாக இருக்குது. இதுக்காக பார்த்திங்கன்னா நான் 2 பைக்கு, ஒரு லாரி, 3 பஸ்ஸு மாறி வந்திருப்பேன். எப்பயும் வந்து என்னோடய ஊருக்கு வரணும் அப்படின்னா ஒரே பஸ்ஸு தான். 5 மணி நேரம் ட்ராவல்ன்றது 8 மணி நேரம் 9 மணி நேரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நன்றி தெரிவிப்பேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ். பஸ்ஸு வந்து ரொம்பவே கம்மி தான், அது வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும். கவர்மெண்ட் வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப கம்மி. அதுக்கு என்ன காரணன்றது இப்போ சொல்கிறேன். ஸோ டிரைவர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தபால் ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அது இந்த தடவை கொடுக்கல அப்படின்னு கேள்விப்பட்டேன். எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அந்த தபால் ஓட்டு இருந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஈஸியாக ஓட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். எல்லாருமே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய லாரி டிரைவர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி மற்ற வெஹிக்கிள்ஸோட டிரைவர்ஸும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2வது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸே இல்லாத டைமில் நிறைய பேருக்கு வழியில் வந்து வண்டி நிறுத்தி நிறைய பேருக்கு ஏற்றி உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வர வரல ஒரு ஆக்சிடென்ட் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டை கூட அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு போகிற போலீஸ் குரூப் வந்து நின்று ஆக்சிடென்ட்லாம் கிளியர் பண்ணி விட்டு அங்கே டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணி விட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் எதுக்காக அப்படின்னா